இந்த காலை நேரத்திலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வேத பகுதியை ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உணர்த்தினார். எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு எல்லாரும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அழகாய் இந்த மொர்தெகாய் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ராஜ மேன்மை என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து என்ன செய்தான், பட்டத்து ஸ்திரியாக மாற்றினான். ஒரு பெரிய மேன்மை அதான் அந்த மொர்தெகாய் குறிப்பிடுகிறார். என்ன மேன்மை கிடைத்திருக்கிறது, ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஒரு அந்நிய தேசத்திலே ஒரு கைவிடப்பட்டவளாக பெற்றோரை இழந்து நின்ற ஒரு எஸ்தருக்கு கிடைத்த ஒரு ராஜ்ய மேன்மை என்னவென்று சொன்னால், சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை யார் கொடுத்தார், ராஜா எஸ்தருக்கு கொடுத்து அவளை எப்படி மாற்றினார், பட்டத்து ராணியாக மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பொருத்தி பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை இன்றைக்கு கர்த்தர் நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இங்க யாரும் இருக்கிற யாருமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய கடந்த கால அனுபவங்களையும் இப்போது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சூழ்நிலைகளையும் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒருத்தர் கூட சொல்லாம இருக்க முடியாது. எல்லாரை காட்டிலும் கர்த்தருடைய தயவும் கிருபையும் நமக்கு இருந்தபடினாலே இன்னைக்கு நமக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்டா இல்லையாங்க? ஆமான்னு சந்தோஷமா அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அப்ப இந்த மேன்மை எதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை தான் அந்த 14ஆம் வசனத்துல உணர்த்து. இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு 3 காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்ற ஆயத்தப்படுகிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, நமக்கு கிடைக்கின்ற நேரங்களெல்லாம் இந்த ஊழியங்களை நாம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பேலன்ஸ் செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கின்ற போது சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து என்ன செய்யும், எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள், அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும். இன்னும் சத்தம் போதாது, சேர்ந்து சொல்லுவோம், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி. முதல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்க நேரத்தை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீர்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் தருகிறார். என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. உனக்கு நீ உதவியாய் இருக்கும்படியாக, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நேரங்களையும் காலங்களையும் வருடங்களையும் கிருபையாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நேரங்களையும் காலங்களையும் வருடங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. எனக்கு தமிழ் கிராமங்களில் சொல்லுவாங்க, காலம் எப்படி பண்ணது, பொன் போன்றது. அதுதானே, பொண்ணு வேலை நமக்கு தெரியும், அதை விட பல மடங்கானது விலையேற பெற்றது எது,
நேரம் காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நீங்கள் லூக்காவின் நற்செய்தி நூல் நம்ம வாசித்த அந்த வேத பகுதி, சுவிசேஷ வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. யாராவது 31 வாசிங்க. அவரிடத்தில் வந்து இவ்விடத்தை விட்டு போய்விடும், அதற்கு அவர் பாத்தீங்களா, ஒரு காரியத்தை சொல்றாங்க. பரிசேயர் வந்து சொல்றாங்க, ஐயா இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஏறுவது உண்மை என்ன செய்ய போறான், கொலை செய்வதற்கு அவன் திட்டங்களை தீட்டிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அந்த இடத்துல நம்மளா இருந்தோம்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், அப்படி தகவல் கிடைச்சிட்டுனா இடத்த என்ன செஞ்சிருவோம், காலி பண்ணிடுவோம். அதுதானே. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். அந்த ஊர்ல எருசலேமிலே வந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றும்படி அவரே அவர் அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் என்ன செய்வேன், நிறைவடைவேன். 3 நாட்கள் புரோகிராம் போட்டு வச்சிருக்கேன். சரிதான். அங்க வியாதியஸ்தர்களை சந்திக்கணும், பிசாசு பிடித்தவர்களை அவர்களை துரத்தணும், இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும்படியாக ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறேன். என்ன காரியம் வந்தாலும் நான் இதுல என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். அடுத்த வாக்கியத்தை சொல்றாரு பாருங்க, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும், சத்தமா சொல்லுங்க, நடமா. அவருக்கு தெரியும் அந்த நேரத்தினுடைய அந்த காலத்தினுடைய மதிப்பு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் பின்னால வேதனைப்பட்டு சொல்றாரு, எருசலேமே எருசலேமே கத்துறாரு, என்ன வேணாலும் செய்து கொள், ஆனால் கர்த்தர் எனக்கு அனுப்பின அந்த பிதாவினுடைய கிரியைகளை நான் என்ன செய்த வேண்டும், கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படியாக தான் கர்த்தர் நமக்கு மேன்மைகளை தந்திருக்கிறார். லூக்காவின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுவேன் என்று சொன்னால், லூக்கா 19:43-44 வசனத்தை வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியால் சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். ஏன் எல்லா 4 பக்கத்துல நெருக்கம் வேதனைன்னு சொன்னா, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதமான அந்த காலத்தை நாம் என்ன செய்யாதிருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம். அதனாலதான் அவ்வளவு நெருக்கம். அடுத்த வாக்கியத்தை பாருங்க, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் பறையாக்கி போட்டு உன்னிடத்தில் உள்ள ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு என்ன செய்யும், வரும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்றே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இதை பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வருங்கிறார், அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படியாதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், மேன்மைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தை பயன்படுத்த, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை, இப்படிப்பட்ட தருணங்களை பயன்படுத்த கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் எல்லாவற்றிற்கும் என்ன உண்டுங்கிறார் பிரசங்கி. என்ன உண்டு? பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு என்ன உண்டு, சமயம். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் என்ன செய்திருக்கிறாரா, அதினதின் காலத்துல தான் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் எப்படி உணர்த்துதுன்னா, தேவன் காலத்தை என்ன செய்யல, வீணாக்கவே இல்லை. எல்லாவற்றையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடித்த தேவன். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளையும் தருணங்களையும் காலங்களையும் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ளணும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம்
நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 9ஆம் வசனத்துல பாருங்க, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கும். அதே நீதிமொழிகள் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க என்று சொன்னால் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சுறுசுறுப்பு உள்ளவனோ செல்வத்தை என்ன செய்வான், உண்டாக்கும். லட்சையை உண்டாக்குகிற மகன் என்று சொல்லுகிறார். முதல் இந்த எஸ்தர் 4:14 முதல் காரியம், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி முதல்ல சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை என்ன செய்யாதீங்க, வீணெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நேரத்தை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீர்கள். இரண்டாவது அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்தர் 4:14 பாருங்க, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், சொல்லுங்க எல்லாரும், நீ நல்ல சத்தமா சொல்லுங்க, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால். இது எதை உணர்த்துகிறார்? டோன்ட் வித்ஹோல்ட் யுவர் டேலண்ட்ஸ். உங்களுடைய அந்த தாளந்துகளை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். உங்கள் தாளந்துகளை என்ன செய்யாதீங்க, உங்க நேரத்தையும் விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மௌனமாய் இருந்தால். ஆண்டவர் எஸ்தரை பார்த்து சொல்றாரு மொர்தெகாய் மூலமாக, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் உன்னுடைய அந்த மௌனத்தின் மூலமாக ஒரு பெரிய விளைவு என்ன செய்யப்படுது, ஏற்படுது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளையும் வரங்களையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார். யாராவது எனக்கு ஒண்ணுமே கர்த்தர் தரல யாராவது சொல்ல முடியுமா? Nobody can say that. யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் each and everyone God has given the talents. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரங்களை உங்களுக்கு நீங்க கண்டிப்பாக அறிந்திருக்கணும். நீங்க மௌனமாக அந்த மரங்களை பைபிள் சொன்ன மாதிரி, சுவிசேஷத்தை சொன்ன மாதிரி புதைத்து நிச்சயக்கூடாது, வைக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் மேன்மையை கொடுத்து உங்களை உயர்த்தி வைத்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, நேரத்தையும் தாளந்துகளையும் பயன்படுத்தும்படியாக தான். நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தும்படியாக. நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வரங்களில் என்ன உண்டுங்க, சத்தமா சொல்லுங்க, வித்தியாசங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள். சரினா? அதே வசனத்துல அதிகாரத்துல 7ஆம் வாக்கியத்தை வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய புரோஜனத்துக்கு என்று. அது நமக்கும் புரோஜனமா இருக்கணும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது என்ன செய்யணும், சொல்லுங்க, உங்க தாளந்துகள் புரோஜனப்படணும். பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை பார்த்து சொல்லும் போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி என்ன செய், எழுப்பி விடுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் உன் மேல கை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன செய்யணுமா, அனல் மூட்டி எழுப்புங்கிறார். யார் வந்து எழுப்புவா அனல் மூட்டி? எனக்குள்ளே வரத்தை யார் வந்து எழுப்ப முடியும்? அனல் மூட்டி யார் வருவாங்க? நான் தான் எழுப்பணும். எனக்குள்ள அனல், அந்த தேவ வரத்தை, அந்த தாளத்தை நான் தான் என்ன செய்யணும், எழுப்பி விடணும், கிளறி விடணும். நிறைய பேர் நீங்க அதை முடக்கி வச்சிருக்கிறாங்க. நீ மௌனமா இருந்தால் அப்படிங்கிறாரு. உனக்குள்ள அந்த தாளந்தை, தேவ வரத்தை நீ என்ன செய், அனல் மூட்டி எழுப்பி விடு. அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க முடியும்,
பிரயோஜனமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. 2 காரியத்தை காமிச்சிட்டேன். ஒன்று என்னது? உங்க நேரத்தை என்ன செய்யாதீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் உனக்கு இந்த ராஜ்யம் மேன்மை. அல்லேலூயா. 2வது, நீ மௌனமாய் இருந்தால் உன் தாளந்துகளை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. 3வது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள்? சத்தமா சொல்லுங்க, அழிவீர்கள். 3வது என்ன சொல்றாரு? Don't weary for your troubles. உங்க பிரச்சனையினால முடங்கிறாதீங்க. சரினா? நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்க, அழிவீர்கள். அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு உள்ளமும் இருதயமும் சரீரமும் எதனால நிறைந்திருக்கிறது? சோர்வினாலும். பல பிரச்சனைகள். யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு சொல்லுங்க? எங்கேயாவது பிரச்சனை இல்லாம இருக்கா? ஆமாவா? இப்படியா அப்படியா? அப்படியே பாக்குறீங்க, காலை 6 மணி நேரம் போய் பாக்குறீங்களோ? எல்லாருக்கும் பிரச்சனை. எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஒருத்தர் இங்க இழுத்தீங்கன்னா ஒருத்தர் எங்க இழுப்பாரு? அங்க இழுப்பாரு. இதனால நான் கர்த்தருடைய காரியத்தை நீ செய்ய முடியாது. உனக்கு மேன்மை கிடைத்திருப்பது இந்த பிரச்சனைகளை பார்த்து உட்கார்ந்து இருப்பதுக்காக அல்ல. நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஐயா அது எதுக்கு, அங்க கொண்டு எதுக்கு வச்சிரு, இங்க கொண்டு எதுக்கு வச்சிரு, இப்படியா வச்சிரு, அப்படியா வச்சிரு. அது மேட்டர் இல்லை. உனக்கு மேன்மை கிடைத்தது நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஊழியத்தை பவுல் சொல்றாருல, எல்லா நேரங்களிலும் எப்பக்கத்திலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நெருக்கப்படுகிறோம். நெருக்கம் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். கட்டையில போற வரைக்கும் நெருக்கம் இருக்கு. சத்தம் இல்லையே? எல்லா இடங்களிலும் இருக்குங்க. அதன் மற்ற உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டுன்ட்டாரு? உபத்திரம் உண்டு. எழுதி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லா நேரமும் என்ன உண்டு? உபத்திரவத்தையே நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே நிச்சய முடியாது, பண்ண முடியாது. தேவ ஊழியத்தாலும் சொல்றாரு அந்த எஸ்தர் புத்தகத்துல எத்தனையோ. அதனாலதான் நம்ம பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 16 பாருங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் நினைச்சீங்க கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன செய்யுங்கள்? உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம்? சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த அம்மா யாராக இருக்கிறாங்க? பட்டத்து ராணி. என்ன ராணிங்க? பட்டத்து சாதாரண நபர் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். பட்டத்து ராணிக்கு பிரச்சனை இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இல்லையோ? எல்லா ராணிக்கும் பிரச்சனை உண்டு. சாதாரண ராணிக்கும் பிரச்சனை உண்டு, பட்டத்து ராணிக்கும் பிரச்சனை உண்டு. அந்த நிலையிலும் இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. அவள் தாதிமாரோடு அந்த பட்டத்து ராணி என்ற நிலையை விட்டுட்டு தான் தனக்கு வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்களோடு கூட இருந்து என்ன செய்கிறாங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மோடு உணர்த்துகிற காரியம், உங்க சோர்வினால பிரச்சனையினால முடங்கிறாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மையை இன்னும் வீரியமாய் என்ன செய்ய வேண்டும்? செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்கள் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். நேரத்தை என்ன செய்யாதீங்க? வீணாக்காதீங்க. 2வது, தாளந்தை என்ன செய்யாதீங்க? வீணாக்காதீங்க. 3வது, பிரச்சனையில என்ன செஞ்சிடாதீங்க? முடங்கி விடாதுங்க. டைம் அண்ட் டேலண்ட் அண்ட் ட்ரபிள்ஸ் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.